டொயோட்டா இன்னோவா 2008 மாடல் இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க. டைப் 1ல இருந்து டைப் 4 கன்வர்ஷன் 1.5 மாசத்துல 3 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல ரெடி பண்ணிருக்காங்க. சென்னை மாதவரத்தில் இருக்கக்கூடிய VW அகமது காஸ்ல தான் இந்த வீடியோ நம்ம எடுத்துட்டு இருக்கோம். எவ்ரி மந்த் ஒரு 2 டொயோட்டா இன்னோவா டைப் கன்வர்ஷன் பண்ணி கஸ்டமருக்கு வந்து டெலிவரி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த இன்னோவா பாத்தீங்கன்னா தரமா ரெடி ஆயிருக்கு. எக்ஸ்டீரியர் மட்டும் இல்லாம இன்டீரியரும் ஃபுல்லா ரெடி பண்ணிருக்காரு. ஆனா கார் என்ன கண்டிஷன்ல வந்தது, இந்த கார் என்னென்னலாம் ரெடி பண்ணிருக்காரு? இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2008 மாடல் வண்டி. இது பேசிக் டைப் 1 மாடல் தான் வந்தது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பின் டு பின் ரெஸ்டோரேஷன் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட் தான் வண்டி. ஓகேண்ணா. ஒரு இடம் விடாம ஃபுல்லாகவே ரெஸ்ட்டாக இருந்தது. ஸோ இந்த வண்டிக்கு 2 ரன்னிங் போர்டு, உள்ள இருக்கிற ஜாயிண்ட்டு, உள்ள இருக்கிற பாடி ஃப்ளோர் எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வண்டி டைப் 4 கன்வர்ஷன் பண்ணி ஸோ ஆஃப்டர் மார்க்கெட்டோட இந்த ஹெட்லைட்டு, கிரில் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வண்டியில் ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல வந்து சோனி பிளாக் தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ வண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக ப்ளூவாக தெரியும். இது பகல்ல பிளாக்கு, நைட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூவா தெரியும் இந்த வண்டி. அதே மாதிரி இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா அலாய்ஸ், அதே மாதிரி கிறிஸ்டாவோட மிரர், இந்த வண்டியில எல்லாமே கிறிஸ்டாவோட மிரர்ல ஆட் பண்ணிருக்கேன். காரோட இன்டீரியர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஏன்னா இன்டீரியர் ரொம்ப நல்லா இருக்குமா. இன்டீரியர் எனக்கு வந்து கஸ்டமர் யாரும் சஜஷன் கொடுக்கறது இல்ல. ஸோ நான் டிசைன் பண்ணி தான் நம்ம பண்றது தான் வேலை இது. ஸோ இன்டீரியர் நம்ம ஒரு வண்டியில பண்ணது இன்னொரு வண்டியில பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு ஏற்ற போல தான் இந்த வண்டியை வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாகவே இந்த இன்டீரியர் வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைமு இந்த வந்து நம்ம ஷாப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் வந்து இந்த லெதர் கோட் பண்ணியிருக்கிறேன். ஓகேண்ணா. ஸோ இந்த லெதர் கோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வண்டியில் நம்ம இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம், நம்ம இந்த லெதர் கோட்லாம். சரிங்கண்ணா. அதே மாதிரி வந்து ஃபார்ச்சுனர் தான், ஃபார்ச்சுனரோட ஸ்டேரிங் கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்கிறேன் உள்ளவே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள பிங்கி கலர் தான் கொடுத்துருக்கிறேன். ஸோ லைட் பிங்க் கலர் கொடுத்துருக்கிறேன். ஸோ கஸ்டமர் கேட்டாரு, ஸோ பிங்கி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ட்டு ஸோ பிங்கி ஆட் பண்ணி கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிட்டேன். ஸோ ஓவராலாக இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக இருந்தது வண்டி. இதுலயும் கேப்டன் சீட் போட்டிருக்கீங்க. கேப்டன் சீட் தான் கொடுத்துருக்கிறேன் இந்த வண்டி. ஃபர்ஸ்ட் வரும்போது ஸ்ட்ரைட் சீட் 3 சீட் இருந்தது. கேப்டன் சீட் பண்ணிருக்கோம் நம்ம இதுல. ஓகேண்ணா. ஹெட்லைட் அண்ட் டைலைட் எல்இடில போட்டிருக்கீங்க. ஆமா, இது எல்லாமே கம்ப்ளீட்டா ஆஃப்டர் மார்க்கெட்டோட ஹெட்லைட் டைலைட் தான் இதெல்லாம். பேக்ல வந்து பம்பர் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ குரோம் நம்ம என்னென்ன வேணுமோ நம்ம இந்த வண்டிக்கு அக்சசரிஸ்ல நம்ம எல்லாமே கொடுத்து ஆட் பண்ணிருக்கோம் நம்ம இதுல. ஆனா ஓவராலா எவ்வளவு மந்த் ஆச்சு? இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 2 மந்த் ஆச்சு. எனக்கு ஆக்சுவலா டிங்கரிங்கோட ஒர்க் டைம் தான் எனக்கு அதிகமா போயிடுச்சு எனக்கு. சரிங்க. ஸோ இந்த வண்டியை நான் அப்படியே விட்டுருந்தேன்னா திருப்பி ஒரு 1 இயர்ல திருப்பி அந்த ரெஸ்டிங் ஸ்டார்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு தான் நான் கம்ப்ளீட்டாவே எல்லாமே பிரிச்சுட்டு ஸோ ரன்னிங் போர்டு எல்லாமே கம்ப்ளீட்டா கவர் டு கவர் எல்லாமே மாத்திட்டோம் நம்ம இதுல. ஓகேண்ணா. இந்த வண்டியில பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா டர்போ லைன் கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கிறேன், சஸ்பென்ஷன் லைன் கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கேன். மற்றபடி ஆல்மோஸ்ட் வண்டியில் இருக்கிற இதுதான் எல்லாமே. ஓகேண்ணா. ஸோ டொயோட்டா இன்னோவா வச்சிருக்கீங்க. நீங்க தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு டைப் கன்வர்ஷன் பண்ணி உங்களோட